ராணுவ மற்றும் விமானப்படை தகவல் தொடர்புக்கான GSAT-7A செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான கடைசி கட்ட ஏற்பாடுகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தகவல் தொடர்பு, புவி ஆய்வு உள்ளிட்ட சேவைகளுக்காக பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் விண்ணில் செலுத்தியுள்ளது. இதில் ராணுவம் மற்றும் விமானப்படைக்கு பயன்படும் வகையிலான GSAT-7A செயற்கைக்கோளை விஞ்ஞானிகள் தயார் செய்துள்ளனர். இந்த செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV F-11 ராக்கெட் மூலம் இன்று மாலை 4:10 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான 26 மணி நேர கவுண்டவுன் நேற்று மதியம் 2:10 மணிக்கு தொடங்கியது. இதையடுத்து செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான கடைசி கட்ட பணிகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மாலை 4:10 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டவுடன் 20 நிமிடங்களில் தற்காலிக புவிவட்ட பாதைக்கு ராக்கெட் சென்றடையும். இதனைத் தொடர்ந்து ராக்கெட்டில் உள்ள உந்து சக்தி மூலம் புவி சுற்றுவட்ட பாதைக்கு செயற்கைக்கோள் அனுப்பப்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். 2250 கிலோ எடை கொண்ட GSAT-7A செயற்கைக்கோள் இந்திய விமானப்படை மற்றும் இராணுவ பயன்பாட்டுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் விமானப்படைக்கு நிலப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு நிலையங்களை தொடர்பு கொள்வதற்கு வழிவகை செய்யும். விமானங்களுக்கு எச்சரிக்கை செய்வது எளிதாகும். மேலும் சர்வதேச அளவில் செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 14ஆம் தேதி GSAT-29 செயற்கைக்கோளும் கடந்த 5ஆம் தேதி GSAT-11 செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 35 நாட்களில் 3வது செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. மேலும் இந்த ஆண்டில் இஸ்ரோ செலுத்தும் கடைசி செயற்கைக்கோளாக GSAT-7A அமைந்துள்ளது.